18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி நம் இந்தியாவிற்குள் வியாபாரம் செய்வதற்காக நுழைந்த ஆங்கிலேயர்கள் மெல்ல நம் அருகில் அமர்ந்து பின் தோளில் அமர்ந்து இறுதியில் நம் தலைமீதே ஏறி நம்மை அடிமைப்படுத்தி ஆக்கிரமித்த நேரம். வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற சரித்திர புருஷர்கள் வெள்ளையர்களின் கனவு கோட்டைகளை ஆட்டம் காண வைத்து வீரமரணம் அடைந்தனர். என்றாலும் பாளையக்காரர்கள் எனப்பட்ட பல குறுநில மன்னர்கள் வெவ்வேறு சூழ்நிலை காரணமாக வெள்ளையர்களுக்கு சுதி தப்பாமல் ஜால்ரா போட்டனர். இக்கதையும் அப்படிப்பட்ட ஒரு குறுநில மன்னனை பற்றிய புனைவு கதையே. பதட்டமாக இருக்கிறது வைத்துள்ளது, பதட்டமாக இருக்கிறது. எதற்காக பதட்டப்படுகிறீர்கள் பிரபு? பிறந்த 22 குழந்தைகளும் இறந்து விட்டன என்பதனாலா? இல்லை என் அன்பு அக்காள் 8 மாதத்திலேயே பிரசவ வலி கண்டுவிட்டாள் என்பதனாலா? என்ன செய்ய, சிவகங்கை பாளையத்தில் நண்பர் முத்துவடுநாதன் பெருந்துணிச்சலோடு வெள்ளையரை எதிர்த்து பரிகுணா இயக்கத்தை ஆரம்பித்து விட்டார். இன்னொரு பக்கம் ஹைதர் அலி வெள்ளையரை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார். நாமும் களமிறங்கி வெள்ளையனை சூறையாட வேண்டாமா? அதற்கு எனக்கு ஒரு வார்த்தை வேண்டாமா? மகாமந்திரி, குழந்தை பிறந்துள்ளது, அதுவும் ஆண் குழந்தை. சந்தோஷம். நமக்கு இளவரசன் இரட்டை குழந்தைகளா? ஆம் மந்திரி. ஒரு குழந்தையாக இருந்தால் தானே என் விருப்பப்படி அவனை வளர்த்து இந்த நாட்டையே வளைத்து போட முடியும். மருத்துவரே, நான் சொல்லும் வரை குழந்தை பிறந்த விஷயம் மன்னருக்கு தெரியக்கூடாது. யாரெங்கே? மகாமந்திரி, இந்த இரு குழந்தைகளின் ஜாதகங்களையும் பார்த்துவிட்டேன். ரத்ன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மூத்த குழந்தை சொல் புத்தி, இரண்டாவது குழந்தை சுய புத்தி. வழி வழியாக வாரிசுகளை ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த முட்டாள் சமுதாயத்தில் என்னை போன்றவர்கள் ஆள்வதற்கு வழியே இல்லை. பிறந்திருப்பது ராஜகுதிரை, அதன் கடிவாளத்தை இறுக்கி பிடிக்கின்ற சாரதியாக நான் தான் இருக்க வேண்டும். சொல் புத்தி, சுய புத்தி, இந்த ராஜ்யத்தை என் கைக்குள் கொண்டு வரும் திட்டத்திற்கு சொல் புத்தி குழந்தைதான் தேவை. மருத்துவரே, இரண்டாம் குழந்தையை கள்ளிப்பால் கொடுத்து. மகாமந்திரி, என்ன ஆண் குழந்தைக்கு கள்ளிப்பாலா? மன்னிக்க வேண்டும் மகாமந்திரி, இது வளர்பிறை காலம். இந்த சமயத்தில் பிறந்த குழந்தையை கொல்வது அரண்மனைக்கு நல்லதல்ல. எங்காவது கண்காணாத இடத்தில் தொலைத்து விடலாம். ஓ, அப்படியா? மருத்துவரே, மந்திரி, பாண்டிய தேசத்தின் எல்லைக்கு போய் வைகை ஆற்றில் இந்த குழந்தையை விட்டு விடுங்கள். எடுத்துக்கங்க. என்னடி இது இனிப்பு? ஒரு சந்தோஷமான சமாச்சாரங்க. நானே ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறேன், இதுல இனிப்பு வேறியா? ஏன், என்னாச்சுங்க? நம்ம மொக்கையப்ப மகாராஜாவுக்கு ரெட்ட குழந்தை பிறந்தது. மந்திரி சங்கிலி மாயா அதுல ஒரு குழந்தைய. நான் ஆத்துக்கு குளிக்க போனேனா, ஆத்தாளா பார்த்து இந்த குழந்தைய அனுப்பி வச்சா. அடி பாதகி, என்னங்க என்ன காரியம் செஞ்சிருக்கிற? ஆத்துல நான் விட்டு அரசனோட குழந்தை இது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இந்த குழந்தையை நாம வளர்க்கறது சங்கிலி மாயனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? ஏங்க, அரண்மனையில இருந்து 18 கல்லு தள்ளி தானே நம்ம குடியிருக்கோம். அதுக்கு கொஞ்ச நாள்ல நாம காஞ்சிபுரத்துக்கு குடி போக போறோம். ஏங்க, பிள்ளையே இல்லாத நாம
இந்த புள்ளைய வளர்க்கலாங்க. என் அன்பு மக்களே, 22 குழந்தைகளுக்கு பின் 23வதாக நமக்கு ஆண்டவன் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். இந்த சோழபுரம் தவமிருந்து பெற்ற அற்புதமான இளவரசன் இவன். நான் ஒரு முறை ஹைதர் அலியை பார்க்க போன போது வழியில் புலிகேசிநாதன் கோயிலுக்கு சென்று பிள்ளை வரம் கேட்டு வேண்டிக் கொண்டேன். எனவே புலிகேசிநாதன் மரத்தால் பிறந்த நமது இளவரசனுக்கு 23வது புலிகேசி என்று பெயர் சூட்டுகிறேன். ஏதோ பூச்சி கடித்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை கூட கவனிக்காமல் என்ன செய்கிறீர்கள்? நம் இளவரசரை தொடர்ந்து சிரிக்க வைக்க வீட்டிற்கு ஒரு அறை வாங்க வேண்டும். சீக்கிரம். இப்பவே நம்ம இளவரசன் இப்படி இருந்தா நாளைக்கு அரசனா வந்து என்னென்ன இம்சை பண்ணுவானோ. ஆண்டவன் நீயே, ஆள்பவனும் நீயே, நீண்ட புகழ் மேவி நின்றவனும் நீயே, அன்னையும் நீயே, அப்பனும் நீயே, என்னை புறம் காக்கும் இறைவனும் நீயே. என் அன்பு தந்தையே, உங்கள் புத்திரனாகிய நான் மாவீரன் அலெக்சாண்டர் போல், நெப்போலியன் போல், சாம்ராட் அசோகர் போல் மகா பெரிய சக்கரவர்த்தி ஆவதற்கு ஆசீர்வதியுங்கள் தந்தையே, ஆசீர்வதியுங்கள். ஏ பூஜாரி, பூஜாவையும் கும்பாவையும் கவட்டைக்கு அடியில் வைப்பது ஓரமாக வை என்று உனக்கு 1000 முறை சொல்லி இருக்கிறேன். உன்னை யாரங்கே யாரங்கே யாரடா அங்கே லகுட பாண்டியா எங்கே சென்றீர்கள்? இந்த பூசாரியை புடனியில் போட்டு காவிசம் பச்சை மிளகாயை கசக்கி கண்ணில் புளியுங்கள், கண் அவையும் வரை புளியுங்கள். இழுத்து செல்லுங்கள். மன்னா போ, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னா போடா. என் அன்னையே, இறை வடிவமே, 8 மாதத்திற்குள் என்னை ஈன்றெடுத்த வீரத்தாயே, என்னை ஆசீர்வதியுங்கள் அம்மா. மகனே, ராஜராஜ 23ஆம் புலிகேசி, நீ நீடோடி வாழ வேண்டுமடா. நன்றி தாயே, நன்றி. ஆனால் மகனே, அம்மா, நீ சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் உனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் தானடா எனக்கு கலக்கம் தருகிறது. என்ன தாயே செய்வது? நாடாளும் அரசன் என்றால் சும்மாவா? என் உடம்பில் ஓடுவது தங்களின் ராஜரத்தம் அல்லவா? வாளும் வேலும் என் இரு கண்கள். போர்க்களம் என்பது இந்த புலிகேசியின் பொழுதுபோக்கு. உறைந்த ரத்தம் நான் உறிஞ்சும் வாசம், உருண்டோடும் தலைகள் நான் எத்து விளையாடும் பந்துகள். இந்த செங்கோலும் கோட்டையும் தாங்கள் எனக்கு கொடுத்த பரிசு. எதிரிகளின் மகுடங்கள் நான் தங்கள் பாதங்களுக்கு அளிக்கும் பரிசு. நான் அதை சொல்லவில்லையடா. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா. உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா. வணக்கம் அரசே. மன்னா, என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? வாரும் அமைச்சரே, வாரும். அமைச்சரே, உத்தரவு மன்னா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் மன்னா.
வருடம் முழுவதும் வந்தாலும் மன்னரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடிகிறதா உங்களால்? வீணர்களே, உங்களுக்கு பேர் வீரர்களா? என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ராஜாவாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23ஆம் புலிகேசி பராக் பராக் பராக். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன். இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரையா? விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன். யாரங்கே? யாரங்கே? வந்து விட்டோம் அண்ணா. எங்கேடா தொலைந்தீர்கள் லகுட பாண்டிகளா? இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள். ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் இந்த துதியை இவன் தொடர்ந்து சரியாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இழுத்துச் செல்லுங்கள். இங்கிருந்தே தொடங்க. ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ வணங்குகிறேன் ராஜகுருவே. வாழிய பல்லாண்டு. நீ வாரி வாரி வழங்கிய தண்டனைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ராஜகுருவாக அல்ல, ஒரு மாமனாக எனது மருமகனின் நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன். வியந்து எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு. அமருங்கள் அமருங்கள். மன்னர் மன்னா, தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார். வரி வாங்குவதற்காகத்தான் மன்னா. மாதம் முதல் தேதி ஆகிவிட்டால் இந்த நச்சரிப்பு வேறு. கப்பம் வரி வட்டி கிஸ்தி வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம் மன்னா, வேண்டாம். மாமா, அங்கே பாருங்கள். பாருங்கள் என் செல்வங்கள். சென்னை பட்டணத்தில் சார் ஜான்ஷோர் எப்படி இருக்கிறார்? உங்ககிட்ட பேசணும் சொன்னார். என்னடா நிக்ஷா, நின்று கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறாய்? வா உட்கார்ந்து பேசுவோம். சூடாக என்ன சாப்பிடுகிறாய்? பருத்திப்பால் சாப்பிடுகிறாயா? வா பருகுங்கள் பருகுங்கள். கவலைப்படாதீர்கள் துரை, எங்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்குத்தான். உங்களை போல எல்லாரும் குட் பீப்புள் இல்ல, சில பேர் எதுக்குறாங்க. அப்படியா? யார் என்று சொல்லுங்கள். வரி கட்டாத கயவர்களின் கதையை நாங்களே கண்டலாக்கி விடுகிறோம். யாரு? உங்க வீரபாண்டி கட்டபொம்மன் தான். வீரபாண்டிய கட்டபொம்மனா? என்ன புலி மூச்சு வாங்குது? ஐயோ மன்னா, கட்டபொம்மன் திருநெல்வேலியில் இருக்கிறான். அவன் எல்லாம் இங்கு வரமாட்டான். அப்படியே வந்தால் என்ன, அவனை புறமுதுகு காட்டி ஓட வைப்பான் இந்த புலிகேசி. நீர் அமர மங்கினி. வேணாம் புலிகேசி, உங்க அம்புக்கு நன்றி. தேவையும் போது உங்ககிட்ட கேட்கிறேன். இல்லை மருமகனே. மாமா, நீங்கள் சொல்வதால் அமர்கின்றேன். கட்டபொம்மனாம் கட்டபொம்மன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். எங்க நாட்டுல இருந்து சில வியாபாரிங்க உற்சாக பானம் விற்க இங்க வராங்க. அவங்க உங்க ஊர்ல வியாபாரம் செய்ய அனுமதி வேணும். இதற்கெதற்கு வேண்டுகோள்? இது உங்கள் ஊர், பிறகு என்ன அனுமதி? அது என்ன சோமபானமா நாட்டு சரக்கா? அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான். ஓ, உற்சாக பானம். எஸ். அப்புறம் நம்ம தங்கம் கிணறு தோன்ற வேலை நடக்குதா? அனுதினமும் அசத்தி கொண்டு இருக்கிறோமடா துரை. வெரி கிளாட். எங்கள் எலிசபெத் ராணி கோலாலம்பூரிலும் நம்ம சோலாபுரத்திலும் தான் தங்க கிணறு தோண்ட சொன்னார். தங்கம் மட்டும் கட்சிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு முறை அந்த தங்க கிணறு போகுமா? நிச்சயமாக.